ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை காலையில் எடுத்தது தான். அப்லோட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டு, நான் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். சரி, இருந்தாலும் நம்ம வந்து கைவலி நீட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம்லே, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் நம்மளே மாதிரி ஒரு குடும்ப பெண்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்கள எல்லாத்தையும் நல்லா கவனிப்போம், நம்மளை வந்து கவனிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆஸ்பத்திரியிலே செக் பண்ணிட்டு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய செலவு தான் ஆகுது, சரியாக மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலியில் அந்த டாக்டரை ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த டாக்டரே பார்க்கணும்னு போகிறேன். இதில் வந்து எக்ஸ்ரே எடுத்ததெல்லாம் இருக்குது. நாங்கள் போய் கொஞ்சம் ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு தெரியல. பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலே. ஏன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரே மாத்திரை மருந்து இப்படிலாம் மெடிசின்ஸ்லாம் தந்தாக்கி நம்ம சாப்பிட்டுட்டு ஒரே தூக்கமாக தான் தூங்கணும். அது ஒன்று தான் பெரிய வேலை. சுத்தமாக டெய்லரிங் வேலையை வந்து இப்போ ஒரு 5-6 நாளாக விட்டாச்சு. வர கஸ்டமர் எல்லாம் திரும்ப தான் விட்டுட்ருக்கேன். இது வேறு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. சாப்பாடு பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். போயிட்டு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே நாட்டுக்கோழி குழம்பு. கோழியில் இது வந்து சேவல். தங்கச்சி வீட்டில் ஒரு சேவல் இருந்துச்சு. அதை வந்து நேற்று வெட்டிட்டு அதில் பாதி வந்து பிரியாணி வச்சுருந்து. இது வந்து கொஞ்சம் இந்த எலும்பாக இருக்கும் இல்லையா, இது வந்து தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த எலும்பெல்லாம் எடுத்து இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வீட்டிலே வெட்டினதுனால அதை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்ட முடியலை. நான் வெட்டையில் எனக்கு வெட்டத்தில் வராது. இதில் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்குது. சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி மட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கிட்டு இதையும் நல்லா போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். நேற்று வந்து ஒன்றுமே செய்ய முடியல. நேற்று தங்கச்சி வீட்டில் தான் சாப்பாடு வந்து கொடுத்துட்ருந்தா. கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்க வேண்டியது தைச்சிட்டு சரியான கைவலி. அதனால் நேற்று சாப்பாடு வந்து தங்கச்சி வீட்டில் ஆகிட்டு இது மிச்சம் இருந்ததை நான் குழம்பு வச்சுட்டு தங்கச்சி கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடணும். அதனால் இனிமேல் குழம்பு வச்சுட்டு கிளம்ப போகிறேன். ஒரு 10 மணிக்கெலாம் ஆஸ்பத்திரிக்கு போகணும். போயிட்டு வந்து தான் நமக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கை வந்து வீங்கிக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலும்பு நல்லா மேலே வளர்ந்துட்டே தான் இருக்குது. சரியாக ஆகும்னு பார்த்தா சரியாக மாட்டேங்க. நமக்கு ரெஸ்ட் எடுக்கவும் முடியலை. கஸ்டமர்கிட்டலாம் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. தீபாவளி வேறு இருக்குல்ல, தீபாவளிக்கு நிறைய ப்ளவுஸ் வரும். அதனால தான் எப்படி சமாளிக்க போகிறேங்கிறது தெரியலை. அதனால் மொத்தமாக நான் வாங்கவே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். கை நல்லா சரியானதுக்கப்புறம் வாங்கினா போதும் அப்படின்ட்டு. போயிட்டு வந்தால் தான் தெரியும் என்ன ரிசல்ட் அப்படின்ட்டு. சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து ஒரு 10:30க்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி பைக்கில் தான் வந்தோம், நானும் என் பையனும். காவல் கிணறுல வந்து பைக் ஸ்டாண்டில் பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஒரே பஸ் இருக்கு இல்லையா, அதனால் அதில் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இன்னொரு பஸ் ஏறி போனோம். ஹை கிரவுண்டுக்கு முந்தின ஸ்டாப்பு. அந்தால ஹை கிரவுண்டு வந்து பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கே இறங்கியாச்சு. இறங்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் ஒரு ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டாக்டரை வந்து பார்க்கக்கு வந்தோம். இங்கே வந்து டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிட்டு. 9:30க்கு தான் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பஸ் ஏறினோம். பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து என் முகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். காலையிலேருந்தே வீட்டில் இருந்து நம்ம வந்து கிளம்பி வந்ததுலேயே அதுக்கப்புறம் முகம் ரொம்ப டல்லாகிட்டு. அதனால் ஃபோன்லேயே செல்ஃபி கேமராவை ஆன் பண்ணி முகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் வேற ஒரு மாதிரி இருக்கிறியே எதுக்கு அழுத மாதிரி இருக்குது. இல்லை ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியே அதுக்கப்புறமா டாக்டர் பார்த்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி முடிக்கையும் மணி வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வர கரெக்டாக 9:30 தான் பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் காவல் கிணறு வந்து மறுபடி பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது 11:30. இப்போ வந்து பையனை கூட்டிகிட்டு போகலை, பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படின்னு திக்கு தெரியாத காட்டில் நம்ம தான் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால தான் பையனை வந்து காலேஜுக்கு லீவ் போட்டு கூட்டிகிட்டு போனேன். முன்ன பின்ன இருந்தாலும் வந்துடலாம், நம்ம பைக்கை வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்ட்டு. போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு வந்து வீட்டில் சாப்பாடு ஒரு மாதிரி நசுனே ஆகிட்டு. அதனால் ரவை கிண்டி சாப்பிட்டு அப்படியே முடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே பயங்கர பசி, அதனால் சாப்பாடும் பண்ண முடியல மாத்திரை போடுறது. பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் மட்டும் கிண்டி கொடுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிப்ஸு நிவர வத்தல் இருந்து அது எல்லாமே வச்சு காலையில் கொஞ்சம் கஞ்சியாக குடிச்சிட்டேன். ஏன்னா நைட்டு வந்து ரவை கிண்டி சாப்பிட்டுட்டு படுத்தோம் இல்லையா, அது கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் மாத்திரை போட்டாலே எனக்கு உடம்பு ரொம்ப டல்லாயிரும், ஒரு வேலையும் பார்த்தே கிட மாட்டேன். அதனாலேயே இந்த மாத்திரை போடுறதுனாலே அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் முடியாத சூழ்நிலை. இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமாகவே நான் தொடர்ந்து மாத்திரைகள் தான் போட்டு போட்டு ஓடிட்டே இருக்கேன். 4 நாள் போடுவேன், அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திடுவேன். மறுபடியும் கொஞ்சம் உடம்பு டல்லாகணுன்னா மறுபடியும் மாத்திரைகள் எடுத்து போடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. மாத்திரை போட்டால் நமக்கு வேலையும் பார்க்கவே முடியலை. இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லையா, அந்த டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல கொஞ்சம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. இப்போ வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி தந்திருந்த மாத்திரை மருந்து. இப்போ வந்து அவங்க தரக்கூடிய மருந்து வந்து எனக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையுமே பண்ணாது. மற்ற ஹாஸ்பிட்டல்லலாம் போய் நம்ம மருந்து வாங்கினோம் அப்படின்னா வயிற்றில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்சம் நமக்கு வந்து மோஷன் வந்து ஒழுங்காக போகாது, இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் மோஷன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். வயிறு வந்து நார்மலாகவே இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இவங்க தரக்கூடிய மருந்து மட்டும் கொஞ்சம் நமக்கு அந்த வயிற்றில் எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லி தான் நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன். அப்போது ஏற்கனவே ஒரு சிரப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து ஒரு சிரப்பும் வெறும் வயிறில் குடிக்கிறதுக்காக அதுவும் தந்திருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை மாதிரி இல்லை, இந்த முழங்கை வலி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட நான் உங்களை அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல திருநெல்வேலியில், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ரோக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து எழுதி கொடுத்தாங்க. டாக்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களா, உடனே பார்த்துருவீங்களா, அவங்க ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு தான் நம்மளை அனுப்பிவிட்டாங்க. அங்கே வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா டைம் 6:30 6:45 இருக்கும் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு வந்து டென்ஷன் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா நேரம் ஆக ஆக வீட்டுக்கு போகணுமே, ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கோம், வீட்டுக்கு வேற போகணும். அப்போது நம்ம வீட்லேயும் பிள்ளை வந்து ஒத்தைக்கு இருக்கா. அவள் வந்து நாங்கள் காலையில கிளம்பி வந்துட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருக்கா. கதவெல்லாம் பூட்டிட்டு இருந்துக்கம்மா அப்படின்னு சொன்னேன். யார் வீட்டுக்காவது இல்லைன்னா போறியா அப்படின்னாக்க, இல்லைம்மா இருந்துக்கிட்டு நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னா. நானும் என்ன நினச்சேன், கரெக்டாக சரி ஒரு 9 9:30க்கெலாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஹாஸ்பிட்டல்லையே இருந்து வெளியில் வர்றதுக்கே 9 மணி 9:15 ஆகிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரே டென்ஷன் தான் நைட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகுதுல, அதனால அது வேறு உடம்பு சோர்வாக இருந்தது. ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கு பிடிக்கலை. ஏதாவது சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பையன் வந்து வேண்டாம் அப்படின்னுட்டான். இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து இந்த டாக்டரை பார்த்ததுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கை விரல்களில் இருந்து கழுத்து வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தசை நார்கள் வந்து இறுக்கமாகுது. இந்த இறுக்கம் வந்து இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து நல்லா தளர்வாக்கணும். அதனால நல்ல எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஒரே இடத்துல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. உடம்புல நிறைய அசைவுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி பொசிஷனில் இருக்கவே கூடாது. ஒரே வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ வந்து நம்ம டெய்லரிங் வேலை செய்கிறோம் அப்படின்னு உடனே சரி, அப்போ அதனால கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஆயிருக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ என் கையை பாருங்கள், இடது கைக்கும் அந்த வலது கைக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே இருக்கும். அந்த விரல்கள் எல்லாமே தடிப்பு தடிப்பாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கத்திரி பிடிச்சி வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துலையும் அந்த வீக்கம்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா இடது கையில் இல்லை, வலது கையில் தானே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து வேலையை விட முடியாது, எனக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னா தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நீங்கள் வேலையை விட்டு பார்த்தா தானே உங்கள் உடம்புக்கு சரியாகும். அப்படி இல்லைன்னா மறுபடி அதிகமாக வந்து வலிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பெல்ட் வந்து போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல தசைநார் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னாங்க. இதில் வரக்கூடிய இடத்துல அதில் வந்து அந்த அசைவுகள் வந்து நார்மல் ஆக்குறதுக்காக இந்த பெல்ட் அந்த இடத்துல போட்டுட்டு தான் நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிகமாக வேலை செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த விரல்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த மணிக்கட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த வரக்கூடிய இடங்கள் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து கையை வச்சு அசைச்சாலும் தெரியும், இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது எல்லாமே வந்து அப்படியே உறைஞ்ச மாதிரி வீக்கமாகி மேலே வரைக்கும் இந்த கையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே வந்து இந்த மேலே வரக்கூடிய அந்த தசை நார்கள் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்லா இறுகுன மாதிரி ஆயிரும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் சரி இன்னும் கொஞ்ச நேரம் தானே, கொஞ்சம் வலிய பொறுத்துட்டு வேலை செய்வோம் அப்படின்ட்டு நம்ம வந்து கஷ்டத்த பொறுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த வலி வந்து ஷோல்டர்ல வந்து அதுக்கப்புறமா கழுத்து வரைக்கும், நமக்கு காது பகுதி இருக்குல்லையா, அந்த காது மடல் வரைக்குமே இந்த வலி வந்து வர ஆரம்பிச்சுரும். அங்கே அந்த இடங்களெல்லாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே அப்படி ரப்பர் மாதிரி, கல்லு மாதிரி தான் இருக்கும். அந்த மாரி ஒரு நார்மலாவே இருக்காது. அப்போ இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நீங்க ரொம்ப அழுத்தமா குடுத்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது, அந்த இடங்கள் வந்து ரொம்ப இறுக ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை வந்து நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா, நெறைய பிரச்சனையில கொண்டு விடும். ஏன்னா, கை வந்து இப்ப எனக்கு முன்னாடி மாதிரி நார்மலா நம்ம நிறைய நிக்கும்போதோ, நடக்கும்போதோ, ஸ்ட்ரைட்டா கீழ போடவே முடியல. இடது கைக்கும், வலது கைக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. அப்போ இதே மாதிரி வந்து இருந்துட்டே இருந்தது அப்படின்னா, கையோட பொசிஷன் வந்து மாறுற மாதிரி ஆகும். அதுவும் இல்லாம கை, கழுத்து வரைக்கும் பாதிக்கும்போது, இன்னுமே வேற வேற இடங்கள் வந்து இடுப்பு பகுதிகளையும் பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னுட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் கீழ சம்பளம் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது, இடுப்பு வந்து வலிக்காது. இப்போ நார்மலா சம்பளம் போட்டு உட்காந்து குனியவே முடியாது. இடுப்புல சரியான ஒரு பிடி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ற பிளேட்ட அப்படியே தூக்கி மடியில வச்சு உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருப்பேன். அப்போ எதனால நமக்கு இப்படி உட்கார கூட முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கையிலேருந்து கழுத்து வரைக்கும் பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், மற்ற இடங்கள்லயும் அந்த வலிகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இத வச்சுட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து முன்னாடியே பார்த்துருக்கணும். எத்தன வருஷமா வலி இருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. நானும் ஒரு 2, 3 வருஷமாவே எனக்கு இந்த வலி இருந்துட்டே இருக்கு அப்டின்னேன். அப்புறம் வாதம் இருந்தது அப்டின்னோனே, வாதத்துக்குள்ள டெஸ்ட்டும் எடுத்திருந்து, அதில இப்போதைக்கு வாதம் வந்து இல்ல அப்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருவேள நமக்கு வாதம் இல்லாம நம்மளுக்கு இந்த எலும்புகள், தசைநார் பிரச்சனையினால தான் ஒரு வேள இந்த வலிகள் வந்து இருந்ததா என்னன்னு தெரியல. ஒரே குழப்பம். ஏன்னா வருஷக்கணக்குல பாருங்களேன், தொடர்ந்து வந்து அலர்ஜிக்கு கொஞ்ச நாள் மருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ கை வலிக்கு, கால் வலிக்கு இப்படியே மருந்து, மாத்திரைன்னு போயிட்டே இருக்கு. என்னதான் செய்றது இந்த மாரி இருந்தது அப்படின்னா, இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்க வேலைகள வந்து கம்ப்ளீட்டா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெல்ட் வந்து போட்டுட்டு வீட்டு வேலைகள் வந்து பார்க்காம இருக்க முடியாது. அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து நார்மலா வீட்ல உள்ள சமையல் வேலைகள் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கெல்லாம் வீட்ல யாரையாவது செய்ய சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸர்சைஸ் எல்லாமே கன்டினியூவா நீங்க செய்யணும். ஒரு நாளைக்கு 2 டைம், 3 டைம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெய்லரிங் வேலைக்கு நல்ல ரெஸ்ட்டு குடுத்துருங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 1 மாசம், 2 மாசத்துக்குள்ள இந்த வலி வந்து கம்ப்ளீட்டா கொறஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்தது எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு இந்த மாத்திரை, மருந்து, எக்ஸர்சைஸ்லே கொறஞ்சிரும். அதுக்கும் குறையல அப்படின்னா, முழங்கையில அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாலும் நெறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆகாதாம். அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. போக போக வலிகளும் அதிகமாயிட்டுருக்கும். செலவும் அதிகமா வரும். அதனால நீங்க வந்து பார்த்து வேலைகள கவனமா செஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அத மட்டும் பாருங்க. வேலைய கொஞ்ச நாள் ஒதுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா தான், வீட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், இந்த மாரி பிரச்சனைகள வச்சுட்டு இப்போ வந்து ஒரே நாள்லயே ஒரு ரூ. 4,500 அந்த அளவுக்கு எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து செலவாயிருக்கு. இத்தனைக்கும் பெரிய ஸ்கேன் வந்து எடுக்கல. இனிமே போற அன்னைக்கு பெரிய ஸ்கேன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வேலை செஞ்சு என்ன பயன்? அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மைண்ட் செட் தோணிட்டே இருக்கு. கஷ்டமாவும் இருக்கு. செஞ்ச வேலைய விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? அதனால அப்படியே ஒரு 2 மனசா இருந்து குழம்பிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன பண்றது அப்படின்ட்டே தெரியாம. இருந்தாலும் டாக்டர் சொல்ற மாரி நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இருந்தா மட்டும் தான் முடியும். ஒரு வீட்ல ஒரு அம்மா இல்ல அப்படின்னா, அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது அத அனுபவிச்சவங்க மட்டும் தான் தெரியும். என் வீட்டுக்காரவங்க வந்து எப்பவுமே சொல்லிட்டுருப்பாங்க, "அம்மா இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீ ஏன் உன் உடம்ப கவனிச்சுக்கவே மாட்டாக்கா? நீ இருந்தா தானே பிள்ளைங்கள பார்க்க முடியும்." அப்படின்ட்டு தான் சொல்லிட்டுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வேலைகள் இருக்கே அப்படின்னுட்டு எனக்காக ஒரு கேர் எடுத்து நான் என்னைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இப்போ வந்து கொஞ்சம் வலிகள் இருந்தாலும் பரவால்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு வேலைகள பார்ப்போம் அப்படின்னுட்டு போயிருவேன். ஆனா இப்போதைக்கு வந்து உடம்புல இருக்க பிரச்சனைகள பார்க்கும்போது நம்ம இந்த மாரியே போயிட்டு இருந்தானா, எவ்வளோ நாள் போவோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா, மனசுக்கே அந்த மாரி ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து இந்த மாரி வலிகளும், மாத்திரை மருந்து, அ ரெஸ்ட் இல்லாம வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, ரொம்ப மன அழுத்தமும் வந்துட்டுருக்கும். அதனாலயே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிட்டுருக்கு.
இப்போதைக்கு வந்து வேலையா வீட்டை பார்க்கணுமா அப்படின்ட்டு நினச்சா எனக்கு வந்து வேலையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம வீட்டையே பார்த்துக்கிடுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு பண்ணி குடுக்கக்கு, பிள்ளைங்கள கவனிக்கிறதுக்கு நம்ம வேணும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு இப்போ போயிட்டுருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் வந்து டெய்லரிங் வேலைய அப்படியே வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, வீட்ல வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாரி சமையல் பண்ணி குடுத்துட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வேலைகள பார்க்கலாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் ஐடியால தான் இருக்கேன். இந்த அளவுக்கு மனசுல வலிகள், உடம்புல வலிகள் இருந்தாலுமே, நான் வந்து ஒரு யூடியூப்ல கொஞ்சம் வீடியோ போடியும், அதில நமக்கு வந்து நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும்போது, அந்த மாரி எல்லாமே கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கேன். அதுவும் இல்லன்னா, நான் வந்து இந்த வலிகள் எல்லாம் நெனச்சு நெனச்சு ரொம்பவே சோர்வாவிருவேன். அதனால இந்த யூடியூப்ல நம்ம சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டும், அவங்களோட கமெண்டுமே எனக்கு இன்னுமே நெறைய ஆதரவு வந்து குடுத்துட்ருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோல வந்து நெறைய சொல்லியிருக்கேன். இதே மாரி நீங்களும் உங்களோட ஹெல்த்த வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேலைகள வந்து செய்யுங்க. நம்ம டெய்லரிங் சேனலுக்கு குடுக்குற மாதிரி இந்த சேனலுக்கும் ஆதரவு குடுங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தான் என்னை இன்னுமே ஊக்கப்படுத்தும். அவ்வளோதாங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.